ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இந்த ப்ரூக் ஃபீல்டு இந்தியா ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பேசுகிறோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம அதனால் அதை எடுத்து பார்ப்போம். மாடரேட் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது, மிட் வேல்யூஷன், அதே சமயத்தில் டெக்னிக்கலாக இப்போ இது கொஞ்சம் நியூட்ரலாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அனாலிசிஸோட ப்ரைஸ் டார்கெட்டு 307 அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுடைய கால்குலேஷனில் நமக்கு என்ன வந்திருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபண்டமெண்டலாக நம்ம பார்க்கும்போது இவங்க இப்போ அடிக்குவேட் லெவல் தான் இவங்க சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் ரிட்டர்னும் ஒரு மாடரேட் லெவலில் தான் இருக்குது. மாடரேட் லெவலில் காட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் த தியரிட்டிக்கல் லெவலில் இருக்குது. டாலரன்ஸாக இல்லையாங்கிறது நம்ம அந்த பிஸ்னஸை பொறுத்து தான் நமக்கு தெரியும். 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் 6.7 இருக்குது. அதில் 45% மைனஸில் சர்ப்ரைஸ் ஃபோர்காஸ்டர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த இது ஆக்சுவலாக இதில் சப்சிக்வெண்ட்டாக குவார்ட்டர்லி ரிசல்ட், ஆனுவல் ரிசல்ட் இதில் ஆட் ஆகலை. அதனால நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இவங்க நேரடியாக இதுக்குள்ளே போயிடுவோம், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னுக்குள்ளே போயிடுவோம். இவங்க 43% ப்ரொமோட்டர்ஸ், அன்பிளேஜ்டு தான் எல்லாமே. எஃப்ஐஎஸ் இவங்க வச்சுருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் 8.48 போன டிசம்பர் மாதம் வச்சுருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, மார்ச் மாதத்துக்கு 8.45ன்னு சொல்லி ஒரு 0.03 குறைச்சிருக்கிறாங்க. இனிமேல் ஜூன் மாதத்துக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி டொமஸ்டிக்கில் இன்சூரன்ஸ் 12% வச்சுருக்கிறான். ஸோ இப்போ இவங்க டிஐலையும் சரி எஃப்ஐலையும் சரி இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் எல்லாம் இவங்க கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதனால் இதில் ஒரு ஹோப் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ நம்மளுடைய எக்ஸல் ஷீட்டில் அந்த இபிஎஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம். இதில் நமக்கு கூகுளில் ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் அப்டேட் ஆகலை. அதனால நம்ம மேனுவலாக தான் போட்டிருக்கிறோம். ஃபேர் ப்ரைஸ் 58, இது 88 நமக்கு பேஸ் ப்ரைஸ் நமக்கு கிடைக்கிது. ஃபேர் ப்ரைஸ் 58 கிடைக்கிது. இப்போ இது கரண்ட் ப்ரைஸ் 266ங்கிறது எஃபிபி ஃபேர் ப்ரைஸ் ரேஷியோ போட்டோம்னா 4.5. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் கூட. இவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் எல்லாமே அட்லீஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கு மேலேயாவது கொஞ்சமாவது வரணும். அதுக்குள்ளேயே வரல போன வருஷம். இந்த வருஷம் என்ன வரப்போகுதுன்னு தெரியல. இருந்தாலும் ஆனுவல் எஸ்டிமேஷன் 6.7, அதே சமயத்தில் சர்ப்ரைஸ் கழிச்சு 45% கழிச்சது போக 3.6 நமக்கு இருக்குது. இப்போ இவன் மேலே ஏறுவானா மாட்டானான்னாக்க இபிஎஸோட டிடிஎம்மையும் இது ஆனுவல் எஸ்டிமேஷன் சர்ப்ரைஸ் இதெல்லாம் போட்டு பார்த்தா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு வருது. ஆனால் இதோட பிஇக்கு பார்த்தோம்னா இது பத்துமா அப்படின்னு சொன்னால் இது பத்தலை. பிஇ இப்போவே கரண்ட் பிஇ 501 இருக்குது. இந்த எஸ்டிமேட்டட் பிஇ நான் இந்த 6.7க்கே நம்ம போட்டால் கூட 39.7 வருது. அதனால் பிஇ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவராக இருக்குது. இது சப்சிக்வெண்ட்டாக இவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறது என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதனால் இவங்க சப்சிக்வெண்ட்டாக இவங்க மேலே ஏறுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இவங்க இந்த இடத்துல பார்த்தோம்னா டிவிடெண்ட்டோட காலம் எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. அதனால் டிவிடெண்ட் கொடுக்குறானா, டிவிடெண்ட் பே அவுட்லாம் 0 தான் இருக்குது. நமக்கு எது உண்மை எங்கே என்ன ஒவ்வொரு சைட்லேயும் ஒன்று இருக்குது. அதனால் இது செக் பண்ணிக்கலாம். இது சப்சிக்வெண்ட்டாக ஏறுவானா அப்படிங்கிறதுக்கான எந்த உறுதியை நம்மளால் கணிக்க முடியலைங்கிறது தான் ஃபேக்ட்டு. ஏன்னா இப்போ ஏபிஎஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த அதுக்காக இந்த வருஷம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம உறுதி சொல்லலை. எடுக்கலாம். ஆனால் இது இப்படி இருக்குது. இப்போ இவன்கிட்ட நம்ம மேக்ஸிமம் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க, சர்ப்ரைஸாக இருந்ததுன்னா 152லேருந்து 240 இந்த ரேஞ்சு. 152, 179, 212, 240 இப்போ இந்த ரேஞ்சு. இப்போ அவன் ஆல்ரெடி 260 கிட்டக்க தான் இருக்கிறான். அதனால் இந்த ரேஞ்சை கடந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க கீழே அட்ஜஸ்ட் ஆகணும். சரி, இப்போ இபிஎஸ் இது ஆனுவல் எஸ்டிமேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த சர்ப்ரைஸை 45% கழிக்காமல் அப்படியே அந்த எஸ்டிமேஷனுக்கு ஏறுறேன்னு சொன்னால் 176 to 296. அவங்க 306லாம் கொடுத்தது சர்ப்ரைஸை கழிக்காமல் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அந்த சைட்டில் வந்திருக்கிறது இது சம்மந்தமாக, இந்த கம்பெனி சம்மந்தமாக அந்த சைட்டில் இருக்கிறத நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இபிஎஸோட டிடிஎம் பேஸ் பண்ணினா 122லேருந்து 168. ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இது இருக்கணும். ஆல்ரெடி இவன் 266 இருக்கிறான். அதனால் கீழே இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கே வேணுனாலும் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 168லேருந்து 122 இந்த ரேஞ்சு சைக்கிள்லேயோ, இல்லாட்டி 240லேருந்து 152 இந்த ரேஞ்சு சைக்கிள்லேயோ
இவன் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணுறது, ட்ரேட் ஆகுறதுக்கு அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. இப்போ இதை எல்லாத்தையும் தூக்கி நம்ம உள்ளே போட்டுக்கிறோம். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் டேட்டாபேஸ் நம்ம கையில் இருக்கக்கூடிய டேட்டாபேஸுக்கு 296க்கு மேலே போகிறதுக்கு எந்த சப்போர்ட்டும் நமக்கு இல்லை. அதே மாதிரி பேஸ் ப்ரைஸ் 88, ஃபேர் ப்ரைஸ் 58, இதில் எவ்வளோ தூரத்துக்கு இறங்க போகிறான் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்கக்கூடிய நிலையில தான் இருக்கிறோம். அதனால இந்த ஷேரை வந்து எவ்வளோ தூரம் அனலைஸ் பண்ணிவிட்டு, இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிசிஷன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.